வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. சக்தி திருமகன், விஜய் ஆண்டனி, கண்ணன், வாகை சந்திரசேகர், திருப்தி ரவீந்திரா மற்றும் பலர் நடித்து விஜய் ஆண்டனி அவர்களின் இசையில் அருண் பிரபு இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஃபிலிம் கார்பரேஷன், விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கோர் பிளாட் என்ன, கதையின் கரு, இப்போ நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா கேள்வி கேட்டிருக்கிற ஒரு படம். நம்ம வில்லன் ஒரு மேல்தட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட்டை ஆட்டி வைக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர்னு சொல்லிக்கலாம். அவரால் ஒரு சாமானியனான நம்ம ஹீரோ குழந்தையாக இருக்கும் போதே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படி இந்த மேம்பட்ட அந்த பவர்ஃபுல் ரோல் பண்ணக்கூடிய அந்த வில்லன்கிட்ட வந்து சேர்றாரு, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி மாறுது, அவர் ஏன் அவர்கிட்ட வந்து சேர்ந்தார், அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற இந்த கிளாஷ் எப்படி போய் முடியுது, ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கா அப்படின்றது தான் கதையின் கரு. எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ். விஜய் ஆண்டனி, யூஸ்வலாக விஜய் ஆண்டனி அவர்கள் வந்துட்டு இந்த ரொமான்ஸ்லாம் இல்லாமல் பயங்கர எமோஷன் காட்ட இல்லாத கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அதை சிறப்பாக பண்ணுவார். நானாக இருக்கட்டும், சலீமாக இருக்கட்டும், கோடியில் வரவனாக இருக்கட்டும், ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணுறோம், அதை சிறப்பாக பண்ணுவார். இப்போ வந்து மார்கன் வரைக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இந்த படத்துலையும். எங்கே எமோட் பண்ணணுமோ ஒரு சில இடங்களை தாண்டி மற்ற எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சைலண்ட் அதே இதில் தான் ட்ராவல் பண்ணணும், அதை சிறப்பாக பண்ணியிருந்தார். ஸோ முதல்ல விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பு சிறப்பாக இருந்தது. ரெண்டாவது இந்த ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ரோல் எந்த ஹீரோயினுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்க வரும்போது தயங்கி பயந்து இருக்கக்கூடிய ஒரு ரோல். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து அவங்க பயந்து ஓடி அழுது அந்த மாதிரி ஒரு ரோல் தான் படம் முழுக்க. ஸோ அதை நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே, இல்லை வில்லனாக வரவரை அதை தனியாக சொல்கிறேன், மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இந்த வில்லன் ரோல் பண்ணக்கூடியவர், நீங்கள் அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசுகிற விதம், அவரோட நடை உடை, இவரெல்லாம் வந்து யாரையோ ஒருத்தர் உங்களுக்கு ரிசம்பிளாக அவங்க காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவங்க ஞாபகம் வராங்களான்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட அவரோட எல்லாமே அப்படி தான் இருக்கும். சிறப்பாக பண்ணியிருந்தார். எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்கே அவருக்கு சில விஷயங்கள் நடக்கிறப்போ நம்மளுக்கே ஹாப்பினஸ், அது அப்பா சாப்பிடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் அவர் கொடுக்குறாருன்னா அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பண்ணியிருக்காருல. அது பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ அந்த வில்லன் ரோலுமே பயங்கரமாக இருந்தது. மற்ற கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது படத்தோட இசை, பாடல்கள் வரும்போது பெருசாக காதல் பாடல்கள்லாம் இல்லை, ஒரு மாதிரி நம்மளுக்கு அப்பப்போ இந்த படத்துக்கு சீரியஸ் சாங்ஸ் நிறைய தேவைப்பட்டிருக்கு, அந்த ஃபயரே அப்படியே ஊர்தம் கொடுக்கக்கூடிய பாடல்கள், அது ஓகேவாக இருந்தது. அதை தாண்டி பின்னணி இசை நல்லா இருந்தது, ஓகே. மூணாவது இந்த படத்தோட ரைட்டிங். அந்த யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் வரும், எப்படி வரும்னா ஏதாவது ஒரு கோர் கண்டென்ட் எடுத்துகிட்டு அதை சுற்றி அதை ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நிறைய பேசுவாங்க, மற்ற விஷயங்களும் பேச மாட்டாங்க. பட் இந்த படம் எதை பற்றி பேசியிருக்குன்னா, சக பொதுஜன மக்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்களாகட்டும், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கட்டும், லோவர் மிடில் கிளாஸ் இவங்க எல்லாரோட வாழ்வியலும் வாழ்வாதாரமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எதனால் பாதிக்கப்படுது, யாரால் பாதிக்கப்படுது அப்படின்றத ரொம்ப கிறிஸ்டல் கிளாரிட்டியாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜாதி, மதம், விலைவாசி, அதனால அவங்களோட வாழ்வாதாரம் எழுதுறதுக்கு அடிப்படையாக ரொம்ப புவராக போகுது. அதாவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிறாங்க, மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் தெருவுக்கு வந்துடும். ஸோ இது எதனால நடக்குது, யாரால நடக்குது, நம்ம இதில் எந்த விதத்தில் வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்றத வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரைட்டிங்லேயே வந்து இந்த படமாக பார்க்குறப்போ ஒரு சில விஷயத்தை தாண்டி இந்த படம் த்ரூ அவுட்டாக நம்மளை பற்றின பிரச்சனைகளை பற்றி தான் பேசியிருக்கோம். பட் அதுக்கு ஒரு ஹீரோ வில்லன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள நடக்கிற கிளாஷஸில் இவங்க எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது பார்க்குறப்போ. ஆரம்பத்தில் ஒரு ஹீரோ யார், அவரோட பவர் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு புரிய வச்சுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக போய் ஒரு இன்ட்ரோவில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து அடுத்து என்னடா நடக்க போகுதுன்னு ஒரு படப்பரப்பை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஒரு கொஞ்சம் அப்படி லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ப்ரீக்ளைமேக்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறான்டா, நம்மளுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, எதனால நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட்டிங்கும் படம் வந்துட்டு ஓகே, நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபியுமே நல்லா இருந்தது. அண்ட் தென் படம் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதையுமே நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இந்த படத்தோட மியூசிக் சாங்ஸ், இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைத்த, அவர்கள் நடித்த இசையமைத்த பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு சில பாடல்கள் படத்தோட பார்க்குறப்ப கேட்கும் போது நம்மளுக்கு அப்படி கூஸ்பம்ஸ் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு பாடலுமே இந்த படத்தில் இல்லாதது ஒரு குறை. ரெண்டாவது, இந்த படத்தோட ரைட்டிங். ஹீரோவை ஸ்டார்டிங்கில் காட்டி அவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி இந்த விஷயங்களை கையாளுறான்னு காட்டுறதுக்கு ஒரு சில இடத்துல ஒரு தேவையில்லாத அதை காட்டியிருக்க வேணாமோன்னு தோணுச்சு. அது பெருசாக பேசியிருக்காருன்னா வேறு விதமாக காட்டியிருக்கலாம், ஹீரோட இன்ட்ரோன்னு காட்டுச்சு. ஸோ அவர் யாருன்னு வரும்போது இதை பண்ணி தான் இவ்வளோ பேரை கைக்குள்ள வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கிட்டே காட்டும் போது அது கொஞ்சம் குறையாக தெரியுது. ரெண்டாவது, ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கான அந்த பேட்டில் ஆரம்பிச்சதுக்கப்புறம்
ரொம்ப நேரத்துக்கு ஹீரோ அமைதியாகவே இருக்கிறது நம்ம பொறுமையை சோதிச்சுது. நம்ம பொறுமையை சோதிச்சுது, அவங்களோட பொறுமை மட்டும் இல்லை, நம்மளோட பொறுமையை சோதிச்சுது. ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இன்ட்ரோல் விட்டுட்டு அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் பேசவே மாட்டாப்புல. ரொம்ப நேரம் அமைதியாக இருந்து பொறுமையை சோதிச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே பேசி பாரு நான் பண்ண போகிறேன்னு அவர் வெகுண்டு போது நம்ம எந்திரிச்சலாம் சீட்டை விட்டு, அப்பா எந்திரிச்சிட்டான ஒரு வழியாக அந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக இருந்தது. அவள் எந்திரிக்கலாம், நானே போய் எந்திரிச்சு போய் ஏதோ பண்ணலான்ற அளவுக்கு பொறுமை. அது தேவையில்லை, அதை தவிர்த்துருக்கலாம், அதை வேற விதமாக ஏதாவது காட்டியிருக்கலாம். என்னமோ பண்ண போகிறான்றது நம்மளுக்கு ப்ரெடிக்டபிள் தான். ஹீரோ ஏதோ ஒன்று வச்சிருக்கான், அது மூலிமா ஏதோ பண்ண போகிறான், அது என்ன பண்ண போகிறான்றது தான் இங்கே விஷயம். பட் அதுக்காக அவ்வளோ நேரம் எடுத்துக்கணுமா அப்படின்றது ஒன்று. மூணாவது, இந்த படத்தோட இந்த லாஜிக்கெல்லாம் படத்துக்கு வெளியில் தூக்கி போட்டால் ஃபைன். பட் அதையும் தாண்டி இது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் புரியுற மாதிரி நார்மலாக நம்ம அந்த சினிஃபீலியெல்லாம் விட்டுட்டு நார்மலாக பார்க்குறவங்களுக்கும் அவன் எப்படி இதெல்லாம் பண்ணுறான், எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, அந்த கிளாரிட்டியும் இன்னும் கிளாரிட்டியாக சொல்லிடணும். எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு நார்மல் யூஸ்வலாக ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்களில் காட்டியிருக்கலாம். லாஜிக்கெல்லாம் தூக்கி போட்டாச்சு. ஸோ இதையும் அது மாதிரி முயற்சி பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கும் புரிஞ்சது அந்த படம் இன்னுமே நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் இந்த எண்டிங் எப்படி அப்படின்றத நம்மக்கிட்டே விட்டுட்டாங்க. இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த ஹீரோ ஹீரோயின் என்ன ஆகிறாங்கன்றது நம்மக்கிட்டே விட்டுட்டாங்க. ஸோ அதையுமே ஒரு க்ளோஸ் எண்டிங்காக ஒரு பக்காவாக முடிச்சிருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. ஸோ அவ்வளோதான். பட் ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு படமாக பார்க்குறப்ப எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக ஒரு மாதிரி பூஸ்பம்சிங்காக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 100க்கு நான் 60 கொடுப்பேன். வாட்சபிள் தான். அவங்களுக்கு இந்த கோடியில் ஒருவன், சலீம், இந்த மாதிரி விஜயாண்டினி பண்ண படங்கள், பிச்சைக்காரன், அவர் கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் வெகுண்டுழுகிற மாதிரி இந்த மாதிரி படங்கள், ஒரு ஹீரோ ரொம்ப அமைதியாக இருந்து அவர் அடிபட்டு மிதிப்பட்டு அதுக்கப்புறம் வெகுண்டுலேருந்து அப்படி அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதில் நிறைய இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் அவரோட ரிசம்பல்ஸ் அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கணும், தாராளமாக இந்த படம் உங்களுக்கான படம் தான், தாராளமாக போய் பாருங்க. ஸோ மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் வேறு விமர்சனம் வேறு ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ அந்த போச்சு.